மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு நண்பருடைய நண்பர், எனக்கு நேரடி பழக்கம் கிடையாது. அவங்க நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா, நல்லா பார்ட்டி, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, வெளியே சுற்றுறது, கொஞ்சம் கடன் வாங்கியே சுற்றுறதெல்லாம் பார்த்தது உண்டு. இப்போ சமீபத்தில் என்ன ஆச்சுன்னா, ஒரு எதிர்பாராத ஒரு நோய், அதன் காரணமாக அந்த குடும்பப்படக்கூடிய கஷ்டம், இது என்னால் பார்க்க முடியுது. ஆனால் அவங்க சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். அந்த இன்சூரன்ஸில் பாதி ஆகாதன்னு வச்சுக்கவேன். அதில் அவங்க இன்சூரன்ஸ் எப்படின்னா, ஏதோ ஒரு நிறுவனத்தின் காரணமாக அவங்க ஒரு இன்சூரன்ஸை தலைக்கடக எடுத்து வச்சுருக்காங்கன்னு தோணுச்சு. ஏன்னா அதில் அவங்க அதை கொடுக்க மாட்டான், இதை கொடுக்க மாட்டான், ஏகப்பட்ட புகார். முதல் இன்சூரன்ஸ் செக்டரை பற்றி படித்த இளைஞர்களுக்கு ஒரு புரிதல் ஒன்று வரணும். நம்ம அந்த மொபைல் ஓப்பன் பண்ணுவோம், ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது. இன்சூரன்ஸ் பாருங்கள், இவ்வளோ குறைவான விலைக்கு இவ்வளோ கவரேஜ் அவனு வந்துடும். அதை எப்படியா புரிஞ்சுக்கணும், அதில் என்ன தெளிவு தேவை, அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்பப்போ சிலர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எதை பார்த்து நம்ம தேர்வு செய்யணும், எதை கவனத்தில் எடுக்கணும், இந்த குழப்பம் நிறைய பேருக்கு ஏற்படுறது உண்டு. ஏன்னா நிறைய வழக்குகளில் இந்த கிளைமிங் ரேஷியோ கம்மியாக இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனினாலே பொதுவாகவே இந்த கிளைமிங் அமௌண்ட் இருக்குல்லையா, அதை கொடுக்கறதுக்கு பெரிய தயக்கமாறாங்க, அப்படியாங்க இப்படியான ஏகப்பட்ட டவுட் இருக்குது. அதில் கூட சில மிக முக்கியமான கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்குறேன். இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. ஏன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது எதனால் தேவை இருக்குது? ஃபஸ்ட்டு நமக்கு எதிர்பாராத வரக்கூடிய வியாதிகள், இல்லை எதிர்பாராத வரக்கூடிய இந்த மருத்துவ செலவுகள், இதுலேருந்து நம்மளோட குடும்பம் பாதுகாப்பான நிலைமைக்கு இருக்கணும். அந்த காலகட்டம் வரைக்கும் தெரியாது. அந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த சேவையும் காலி பண்ணும். அதோட சேர்த்து நம்ம முழு கடனாளியாக மாற்றும். அப்புறம் அந்த கடனுக்கு பின்னாடி ஓடும்போது தான் தெரியும் நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் எதனால் முக்கியம். எதனால் மற்ற நாடுகளில் ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்றவை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அது இதனால தான். ஒரு குடும்பம் நடுத்தருக்கு வரதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவா இந்த மருத்துவ செலவுகள் தான் இருக்கும். அதுவும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள். இப்போ இதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதா ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை வெவ்வேறு வகையாக கொடுக்குறாங்க. எதை நம்ம தேர்வு செய்கிறது அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா சுமார் 54க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தரக்கூடிய இன்சூரன்ஸ், வெவ்வேறு இன்சூரன்ஸுடைய பேர்கள், அவருடைய மற்ற விவரங்கள் இருக்கும். அதோட சேர்த்து ஏறக்குறைய 25% வரைக்கும் இதில் டிஸ்கவுண்ட் உண்டு. இந்த லிங்க்ல போய் தேடி பாருங்க. அதில் உங்களுடைய ஏஜ், சிட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான நோய்வாய்ப்பட்ட நபர், இதுக்கு முன்னாடி எப்படியா இருந்தீங்க, சில கேள்விகள் மட்டும் தான் கேட்கும் உங்களோட வயதோடு சேர்த்து. அதை ஒட்டுமொத்தமாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஏற்றாப்புல ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இந்த நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு தகுந்த வட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க. அதுலேயே உங்களால் எல்லாத்தையும் ஒப்பிட்டு அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் தான் என்னென்னு பார்க்க முடியும். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபீச்சர்ஸ்னு இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, எல்லா பேரும் முதலாவது கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஒரு கம்பெனி என்ன பண்ணா 10,000 தான் வாங்குறான், ஆனால் 10 லட்சம் வரைக்கும் கவரேஜ் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இன்னொரு கம்பெனி என்ன பண்ணுறான்னா 8,000 தாங்க வாங்குறான், ஆனால் அவனும் 10 லட்சம் தரேன்றான். இன்னொரு கம்பெனி என்ன சொல்கிறான் 7,800 தான் வாங்குறான், அவனும் 10 லட்சம் கவரேஜ். நீ கவனிச்சு இந்த கவரேஜ் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் முதலாவது எல்லா இடங்களையும் குழப்பத்தை உருவாக்குது. கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த கவரேஜ் எதை பொறுத்து மாறும் அப்படின்னா, நீங்கள் சின்னதாக அமௌண்ட்டை மாற்றும் போது, அதுக்காக நான் அதிக அமௌண்ட் கொடுக்குறது இல்லை குறைவான அமௌண்ட் இதுக்குலாம் வரல. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அமௌண்ட் குறைவாக இருக்குன்றது கிடையாது. அந்த அமௌண்ட்டாக கொடுக்கக்கூடிய குறைவாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மற்ற நிறுவனங்கள் எப்படி வேறுபடுறாங்க, அதில் மற்ற நிறுவனங்கள் என்ன தராங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரூம் ரெண்ட் இருக்கும், அதாவது ஹாஸ்பிட்டலோடைய ரூம் ரெண்ட் சார்ஜ் இல்லையா, அது கவரேஜில் வராண்டுருவாங்க. அதோடு சேர்த்து உங்களுடன் ஒரு நபர் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும் ஹாஸ்பிட்டலில், அதுவும் நாங்கள் பே பண்ண மாட்டோன்ருவாங்க. அதற்கடுத்து கன்சியூமபிள் நாட் கவரேஜ்ன்றாங்க. அங்கே உட்காந்து நமக்கு சாப்பிட வேண்டிய செலவு வந்துருக்கும், மருத்துவ செலவு, இதெல்லாம் கவரேஜில் வராண்டுருவாங்க. எனவே இந்த மாதிரி கவரேஜ் ஃபுல்லாக குறைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ ஹாஸ்பிட்டலில் என்ன செய்கிறீங்க, என்ன செய்யக்கூடாது, என்ன தேவை இருக்குது, இதை பொறுத்து இந்த கவரேஜுடைய விவகாரங்கள் மாறும். நீ எனவே 10 லட்ச ரூபாய் எல்லா பேரும் கொடுக்குற மாதிரி தெரியும், ஆனால் எந்த நபர் எதை கொடுக்குறாங்க, எதனால் அவங்க விரைவு குறைவாக இருக்காங்க, இதை பார்க்குறது இந்த மாதிரி நீங்கள் பார்த்து போலாங்க. அதாவது ரூம் ரெண்ட்டில் ஆரம்பிச்சு கன்சூமர் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கொடுத்து உதவுவாங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் பீரியடில். அதை தவிர மற்ற விவரங்கள், உங்களோட ஸ்டே பண்ணக்கூடிய நபர்கள் இப்படி ஏகப்பட்ட பட்டியல் இருக்கு இல்லையா, இது எல்லாம் அந்தளவுக்கு எந்தளவுக்கு அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் முதலாவது. எனவே இன்சூரன்ஸில் ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கவரேஜில் ஒரே மாதிரி இருக்கலாம், ப்ரீமியம் அமௌண்ட் மாறுறது எதனால, இதனால தான். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனத்தில் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது, ஆனால் அந்த நிறுவனத்துடைய நெட்வொர்க்லேயே இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நிற்க வேண்டியது. இது ஒரு பெரிய தர்மசங்கடமான இல்லை. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நின்றீங்கன்னா அதில் கவரேஜ் கிடைக்கவே கிடைக்காது. அது இன்னொரு பெரிய பிரச்சனை. அதான் சொல்கிறேன், நீங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் குறைவாக இருக்கிறனாலேயே அந்த குறிப்பிட்ட இன்சூரன்ஸ் கம்பெனியில் நல்ல கம்பெனி அர்த்தம் ஆகாது. இல்லையே குறைவாக கொடுத்து மக்களை நிறைய பேர் கவர் பண்ண பார்க்குறாங்க அர்த்தம் கிடையாது. அவங்களோட அடுத்த விஷயமே நெட்வொர்க் தான். இந்தியா முழுவதும் கூடிய இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எந்த அளவுக்கு நெட்வொர்க் கீழே கொண்டு வராங்க, நாம் இன்சூரன்ஸ் கடக்கூடிய நிறுவனம் உள்ளே வருதா, அந்த நிறுவனம் எங்களுடைய சிட்டியில் என் பக்கத்தில் எத்தனை ஹாஸ்பிட்டலோட லிங்க்கில் இருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரியான ஹாஸ்பிட்டல், இதையெல்லாம் நீ பார்த்தோன்னு ரெண்டாவது விஷயம். இதையெல்லாம் பார்க்காம இன்சூரன்ஸ் செக்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எல்லா கம்பெனியுமே ரொம்ப ஈஸியான டீல் தான்.
நீங்கள் மாதம் மாதம் ப்ரீமியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நாங்கள் கவர் பண்ணணும். இதுதான் உங்கள் 2 பேத்துக்கான டீல். நீங்கள் மாதம் மாதம் ப்ரீமியம் கட்டுறது உங்களை பாதுகாப்புக்காக. அவளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து ஹாஸ்பிட்டல் அணுகணும். எனவே அவனுக்கு அங்கிட்ட ஒரு டீல் இருக்குது. எனவே அவங்க ப்ராடக்ட்டை என்ன மாதிரி கொடுக்குறாங்க இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட் நீங்கள் படிங்க, அது கொஞ்சமாவது அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறான்றதை தேடி பார்க்க வேண்டியது அவசியம். எனவே ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் இருக்கான்ற பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நெட்வொர்க்கில் கேஷ்லெஸ்ஸாக இருக்கணும். அது 2வது தலைவலி. அந்த நெட்வொர்க்கில் இப்போ உட்காடுறோம், நாம் நம்மளுடைய இன்சூரன்ஸ் ஐடி இல்லை இன்சூரன்ஸ் காப்பிக்கான பிடிஎஃப் இல்லாட்டி ஏதோ வகையில் அதுக்கான கார்டு இன்சூரன்ஸ் கார்டு கேட்குறான்னு வச்சுக்கோங்க, அது ஏதாவது கொடுத்தோட தொல்ல முடியணும். அப்புறம் அதை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் போய் இன்சூரன்ஸ் கம்பெனியை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள் அலைய விட்டுருக்கு இல்லையா, அது அவசியம்லாம் வேலை. ஏன்னா அந்த குறிப்பிட்ட இன்சூரன்ஸ்க்கு எடுக்கக்கூடிய அந்த நிறுவனம் இருக்குல்ல, இந்த மாதிரி நெட்வொர்க்கில் கொண்டு வந்துட்டா ஹாஸ்பிட்டல்னா எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. முக்கியமாக கேஷ்லெஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்களாச்சு இன்சூரன்ஸ் கம்பெனியாச்சு, ஏன் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கீங்க, உங்களுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்தாகணும். எனவே நீங்கள் ஐடியா மட்டும் கொடுத்துட்டு நீ வரல தொல்லையெல்லாம் போய் உட்கார முடியும். இல்லாட்டி பில்லை வாங்கிட்டு அவன்கிட்ட ஒரு 10 ரூபா ஓடி, அவன்கிட்ட இருந்து சொல்கிறதெல்லாம் கேட்டு இங்கேருந்து ஓடி லாஸ்ட்டில் நீங்கள் ஒரு 8 லட்சம் 9 லட்சம் செலவழிச்சிருப்பீங்க. ப்ரெஷரில் இன்னொரு 3 லட்சம் செலவழிக்க முடியாது. எனவே கேஷ்லெஸ்ஸாகவும் இருக்கணும், நெட்வொர்க்கு கரெக்டாக இருக்கணும். இது ஹாஸ்பிட்டல்ஸில் இது கொடுக்கக்கூடிய நிறுவனமா அப்படின்றத பார்த்துக்கணும். 3வது என்ன அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சின்ன எங்கள் வீட்டில் குழந்தை இந்த மட்டத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் அடல்ட் இருக்காங்க, வயசானவங்க, இவங்களாம் என்ன மாதிரி கவரேஜ் வச்சுக்கிறது? இது பொதுவாக இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, சின்ன பசங்களாம் ஒரு 5 லட்சம் வரைக்கும், அடல்ட்டாக 10லேருந்து 15 லட்சம் வரைக்கும், கொஞ்சம் வயசானவங்களா அப்படின்னா 25 லட்சம் 30 லட்சம் வரைக்கும். இந்த மாதிரி நாமளாக தான் முடிவு பண்ணிக்கிறது. எனவே சின்ன குழந்தைகள் ஆரம்பிச்சு நீங்கள் அப்படியே பெரியவங்க போகிறாங்களே, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவரேஜை கூட்ட வேண்டி இருக்குது. ஏன்னா அவங்க மருத்துவ செலவுகள் அதிகம். இது ரொம்ப எளிமையான கணக்கு, இது எல்லா பேருக்குமே தெரியும். எனவே இதில் ஒரு பெரிய குழப்பம் அவசியம் இல்லை. ஆனால் இந்த கேள்வி கேட்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு விஷயம் டவுட் ஒன்று வரும். அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் நான் ஒரு 10 லட்ச ரூபா எடுத்து வச்சுக்குவேன், அதில் ஒரு 7 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன். அதாவது இன்சூரன்ஸ் எடுத்து எனக்கோட கவரேஜ் இருக்க வேண்டியது செலவாயிருச்சு, எனக்கு எதிர்பாராத மருத்துவ செலவின் காரணமாக நாங்கள் செலவு பண்ணிட்டோம். இப்போ நான் எடுத்து வச்சுட்டு 10 லட்ச ரூபா, மீதம் கூட 3 லட்சம் தான் இருக்கும். ஒரு எங்கள் வீட்டில் கூட மற்ற இருக்காது, நானே ஃபேமிலிக்கு எடுத்துக்கேன், இந்த டோட்டல் ஃபேமிலியும் கவர் பண்ணதாக எடுத்துக்கேன். எனக்கு 7 லட்சம் போச்சுன்னா வீட்டில் மற்றவங்களுக்கு ஏதாவது செலவாச்சுன்னா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா 3 லட்சம் தானே கையில் இருக்கும், மிச்சத்தில் திரும்ப கடைக்கடை வாங்கணுமா? இப்படியான கேள்வி தான் இருக்கும். இதுதான் நீங்கள் அடுத்த அந்த கம்பெனியை செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமான புத்திசாலித்தனமான விஷயம். அது என்ன அப்படின்னா, ரீஸ்டோரேஷன் எப்படி இருக்குது? 10 லட்ச ரூபா எங்கள் வீட்டில் இருந்து ஒருத்தருக்கு ஒரு 8 லட்சம் செலவு வச்சிட்டோம், இன்னொரு நபர் அடுத்த ஒரு 1.5 மாதத்தில் ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிற அளவுக்கு அந்த நிறுவனங்கள் இருக்கணும். எனவே தான் எதனால் விலை குறைவாக இருக்குது, எதனால் விலை கூட இருக்குது, எல்லா நிறுவனம் சரியான கணக்கோட எனக்கு தெரிஞ்சு போகிறாங்க. அந்த கணக்கு என்ன போடுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தகுதியானதான் பார்க்கணும். இந்த ரீஸ்டோரேஷன் இல்லையா, அதெல்லாம் அவசியமான ஒன்று. வீட்டில் ஒரு நபருக்கு செலவாயிருக்கு, இன்னொரு நபருக்கு செலவானாலும் அது ரீஸ்டோர் ஆகி என்னன்னா பழைய மாதிரியே நீங்கள் என்ன பர்பஸ்க்கு எடுத்தீங்களோ அந்த பர்பஸ் எல்லா பேருக்கும் அதை ஃபில் பண்ணணும். இதுவும் மிக முக்கியமானது. இதுக்கப்புறம் சப் லிமிட் வாங்க. எல்லா பேருமே 10 லட்சம் போட்டுருக்காம்பா அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுல இருக்கிற இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, எல்லா நிறுவனங்களும் ஒரே மாதிரி இயங்குவதல்ல. இதுக்கு எடுத்துக்காட்டு இது, அது என்ன சப்ளிமெண்ட். அது என்ன அப்படின்னா, சில நேரம் கிட்னி இருக்கு இல்லையா, கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கோ இல்லை நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளோ லங் சார்ந்த பிரச்சனைகளுக்கோ இதுக்கெல்லாம் நாங்கள் இவ்வளோதான் செலவு பண்ண முடியும், இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது. 10 லட்சம் தான் நீங்கள் கவரேஜ் எடுத்துருக்கீங்க, ஆனால் உள்ளே என்னால் எவ்வளோ பண்ணோம்னா 2.5 லட்சம் 2.25 லட்சம் தான் பண்ண முடியும். ஆனால் நம்ம அதில் ஒரு 6 லட்சம் செலவாச்சு வச்சுக்கவேன், அதில் 2.5 லட்சம் தான் அவங்க கவரேஜ் கொடுப்பாங்க, மீது மேலே நம்மளுடைய கையில் தான் போகணும். இதுவும் இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுக்கூடிய ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன்லாம் உண்மையிலேயே எதற்காக வைக்கிறாங்க அப்படின்னா, மக்களை குழப்பி அப்படியே காசு வைக்க அப்படி கிடையாது. இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வைக்கும்போது அந்த ப்ராடக்ட் என்ன ஆகுதுன்னா, ஸ்பெசிஃபிக்காக யாருக்காக போய் தேவைன்னா கரெக்டாக போய் செய்யுது, அதோட ப்ரீமியம் அமௌண்ட் குறைவு. இது வந்து இன்சூரன்ஸ் செக்டாருக்கே உலகம் முழுவதுடைய விஷயம். அவங்களுக்கு ஒரே ப்ராடக்ட் இன்சூரன்ஸ் தான். அந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி வெவ்வேறு விதமாக மாற்றி மக்களுக்கு எத்தனை கூட சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களே, அது அவங்க தப்பு கிடையாது. நாம் நமக்கு தேவையான செலக்ட் பண்ணி நம்மளுடைய புத்திசாலித்தனம். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த விண்டோவில் போங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த லிங்க் இல்லையா, அதோட விண்டோ போங்க, அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஃபில்டரை போட்டிங்கன்னா ரூம் ரெண்ட் இருக்கு இல்லையா, அதோட லிமிட்டில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ஃபில்டர் பார்க்கலாம். அதில் முக்கியமான ஒன்று இருக்கும், அது அப்படின்னா வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா அந்த வெயிட்டிங் பீரியட் எவ்வளோ நாள், அதையும் தயவு செய்து கவனமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டே 1 கவரேஜ், அதுக்கப்புறம் மகப்பேறு சம்பந்தமான மருத்துவ செலவுகள் இது கவர் ஆகுது. அதாவது பெண்கள் குழந்தை பெறக்கூடிய காலகட்டங்களில் எப்படியான செலவுகள் ஏற்கப்படுமா ஏற்கப்படாதா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு செலவு இருக்கு இல்லையா, அது முதல் நாளில் பிறந்த முதல் நாள்லேருந்து செலவு 3 மடங்காக கூட்டும். அப்போ 3 மடங்காக கூட்டும்போது அதை கவரேஜ் பண்ணுற அளவுக்கு இங்கே இருக்குதா, இதுவும் நம்ம பார்க்கணும். இதில் அதி முக்கியமானது என்ன, அந்த ஃபில்டரில் அதி முக்கியமானது என்ன அப்படின்னா, அதாவது ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். இந்த மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிறோம்ல, அதுக்கு முன்னுக்கே ஒரு செலவாக இருக்கும். மருத்துவமனைக்கு அட்மிட் ஆகி நம்ம ஒரு 4 நாள் 5 நாளைக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க, அதுக்கப்புறமும் ஒரு செலவு இருக்குது கேட்டால். இந்த 2 செலவையும் பார்க்க தான் பார்க்கணும். வெறும் மருத்துவமனை உட்காந்துட்டே இருந்தால் செலவு பார்ப்பாங்க அப்படின்னா அதுவும் எனக்கு கேட்டால் சரி கிடையாது, அதுவும் நம்ம கையை பிடிக்கும். எனவே
இந்த மாதிரியான செலவுகள் எனக்கு 60லேருந்து 70% நீ மருத்துவமனை விட்டு வெளியே போறீங்களா, அப்போ செலவு தொடங்கும். எனவே இந்த கவரேஜ் எந்த அளவுக்கு பார்த்துக்கணும். ஒருவேளை அந்த ரீஸ்டோரேஷன் வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு டாப் அப் வாய்ப்பு இருக்கணும். அதாவது 10ல் 8 லட்சம் செலவு வச்சாச்சு, மீ 2 லட்சம் இருக்குது என் குடும்பத்துக்கு அப்படின்னா, அப்போ இன்னொரு 5 லட்சம் இதுக்கு ஏற்றி வச்சுக்கோ அப்படின்னா நம்ம டாப் அப் இருக்குல்ல, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸு அதில் டாப் அப் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஒன்று ரீஸ்டோரேஷன் இருக்கணும், இல்லை டாப் அப் இருக்கணும். எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ்ன்றது மிக மிக அவசியமான ஒன்று ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே. அது உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னா, நாம் யாருக்கும் சுமையாக இருக்க தேவையில்லை, நம்ம குடும்பமும் யாருக்கும் சுமையாக இருக்க போகிறது கிடையாது. எப்படியான சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஃபைனான்சியல் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அது இந்த இன்சூரன்ஸ்க்கு மிக முக்கியமானது. அதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் இப்போ தான் சொன்னேன் அதோடைய விஷயங்கள் எல்லாமே. எனவே மேற்கொண்டு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தமான விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். சும்மா 25% வரைக்கும் உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் உண்டு. அதோடு சேர்த்து சும்மா 54க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் அதில் என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்கான்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி கம்பேர் பண்ணவும் முடியும். அது கம்பேர் பண்ணும்போது அந்த நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன, எதனால் ப்ரீமியம் அமௌண்ட் குறைவாக இருக்குது, எப்படியான ப்ரீமியம் அமௌண்ட் இருக்குது, இது எல்லாம் பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கவனத்தில் எடுத்து இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்.